சரஸ்வதி கந்தசாமியை எங்கே காணோம் அப்படின்னு டிக்டாக்லாம் ரொம்ப சிரமப்பட்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நான் எங்கே இருக்கிறேனாக்கா கேமரன் மலையில் இருக்கின்றேன். நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு இங்கே வந்து சேர்ந்தேன். இன்று காலை ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் இங்கே துவக்கி வைப்பதற்காக இங்கே வந்திருக்கிறேன். இப்போது உலக அளவில் செயற்கை நுண்ணறிவு மனித வாழ்க்கையை மொத்தமாக மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறது. அதை கருத்தில் கொண்டு அரசாங்கம் அனைத்து மக்களும் செயற்கை நுண்ணறிவை பற்றிய அடிப்படை புரிதல் இருக்க வேண்டும் என்று நாடு தழுவிய அளவில் பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் வழக்கம் போலவே நமது சமுதாயம் எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது அதில் விடுபட்டு விடுகிறார்கள். இல்லைன்னா கடைசியாக தான் அதில் வந்து சேர்றாங்க. அந்த வகையில் இன்று செயற்கை நுண்ணறிவு பற்றிய புரிதல், அது பற்றிய அடிப்படை அறிவு இந்த சமுதாயத்திற்கு மிகவும் அவசியம் என்ற நோக்கத்தில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடன் அவர்களுடன் செயல்படக்கூடிய பெப்பர் லேப்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தோடு இணைந்து நமது இந்திய சமுதாயத்திற்கும் செயற்கை நுண்ணறிவு பற்றிய புரிதலை கொண்டு சேர்க்கும் ஒரு முயற்சியாக இன்று கேமரன் மலையில் அதன் துவக்க விழா நடைபெறுகிறது. இதை யாருக்கு செய்கிறோம் அப்படின்னாக்க, தமிழ் பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், தமிழ் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களுக்கு நம்ம இதை கொண்டுகிட்டு போகிறோம். இதன் பயன் என்னவென்றால், இந்த 2 பேருமே சேர்ந்து அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய நமது மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவை பற்றிய அறிவும் அவர்களுக்கு அதில் ஆற்றலையும் ஏற்படுத்துவதற்கு ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுக்க முடியும். இது ஆரம்பம். இது தொடர்ச்சியாக நாடு தழுவிய அளவில் நடைபெற உள்ளது. பினாங்கு, பேரா, கோலாலம்பூர், நெகிரி செம்பிலான் போன்ற இடங்களில் இதற்கான அடித்தளத்தை நாங்கள் அமைத்து விட்டோம். இன்று அதற்கான துவக்க விழா. கேமரன் மலையில் இருக்கக்கூடிய ஒரு 8 பள்ளிகளை இணைத்து அதில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அவர்களை அழைத்து அவர்களுக்காக ஒரு பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் நமது ஒரு பெரிய உருமாற்றத்தை கொண்டு வர போகிறது என்பதை இந்த உலகம் மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருகிறது. அனைத்து மக்களும் இதில் அதற்குண்டான புரிதலை பெற்று தங்களுடைய திறனை எவ்வளவு சீக்கிரம் அவர்கள் வளர்த்து கொள்கிறார்களோ அவ்வளவு பயனை அவர்கள் அடைய முடியும் என்பதுதான் இன்றைய கணிப்பு. அந்த கணிப்பின் அடிப்படையிலே தான் அரசாங்கம் இன்று மைக்ரோசாஃப்ட் போன்ற பல நிறுவனங்களுக்கு, பெரிய நிறுவனங்களுக்கு இலக்கை கொடுத்து, உதாரணத்திற்கு மைக்ரோசாஃப்ட் 8 லட்சம் பேரை இந்த நாட்டில் அடுத்த 2-3 மாதங்களில் செயற்கை நுண்ணறிவு பற்றி பயிற்சிகளை வழங்க இருக்கிறார்கள். அடிப்படை புரிதல், லிட்ரஸி அவார்ட் போன்ற அமேசான் வெப் சீரிஸ் என்று பல நிறுவனங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நிறுவனங்கள் இந்திய சமுதாயத்தை தனித்து சென்று அணுக முடியாது. அந்த வகையிலே நமது சமூகம் விடுபட்டு விடும் என்ற ஒரு அச்சத்தில்தான் சமூக பார்வையோடு இது இந்திய சமுதாயத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு முயற்சியாக அறம் இயக்கத்தின் வழி இதை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இளைய தலைமுறைக்கு AI பற்றிய புரிதலும், சமூகத்திற்கு பொதுவாக அதை பற்றிய ஒரு சிந்தனையும் விதைக்கும் நோக்கிலே இது நாடு தழுவிய அளவில் நடைபெற இருக்கிறது. எந்தெந்த இடத்தில் நடைபெறுகிறது என்பதை பற்றிய அறிவிப்பை நாம் தொடர்ந்து செய்வோம். நாம் திறன்மிக்க, முக்கியமாக இன்று உருமாற்றம் பெற்று வரும் தொழில் திறன், டெக்னாலஜி, AI போன்ற புதிய கண்டுபிடிப்புகளில் விடுபட்டு விடாமல் அறிவாற்றல் மிக்க சமூகமாக உருவாக வேண்டும் என்பது எனது முக்கிய பணியாக நான் கொண்டிருக்கின்றேன். இந்த விஷயத்துக்கு நீங்கள் அறிக்கை விடவில்லை, இந்த விஷயத்துக்கு அறிக்கை விடவில்லை என்றால் நான் அறிக்கை விட்டு கொண்டிருக்கும் அரசியல்வாதி கிடையாது. அதை செய்கின்றவர்கள் நிறைவாக செய்கின்றார்கள். அவர்கள் அதை தொடர்ந்து செய்யட்டும். நான் களத்தில் நின்று சமுதாயத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே நான் தொடர்ந்து எனது பணியை மேற்கொள்வேன். மீண்டும் சரஸ்வதியை காணவில்லை எங்கே என்று கேட்டவர்களுக்கு பதிலளிக்கின்றேன். இந்திய சமுதாயத்துடன் நிற்கின்றேன். நன்றி, வணக்கம்.